கிளாஸ் ரவா எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி பிசையாமல் தயிர் ஊற்றி பிசையணுங்க. இப்போ மிக்ஸ் ஆகிறதுக்காக நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் தயிர் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணுங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கணும். தண்ணி இல்லாமல் தயிர் ஊற்றிக்கணும், இல்லை மோர் ஊற்றிக்கலாம். ஊற்றி பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம தாளிக்க போகலாம். இந்த ஸ்நாக்கு ஆர் டின்னர் ரெசிபி யார் சொன்னதுன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு சித்ரான்னு இருக்காங்க கடலூரில். அவங்களுடைய சிஸ்டர் சாவித்ரின்றவங்க சொன்னாங்க. அவங்க வீட்டில் அடிக்கடி இதை செய்வாங்களாம், ஃபேவரைட்டு. இன்னொன்று கூட 2-3 ரெசிபி சொல்லியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு போடுறேன். இது வந்து ஈஸியாக சிம்பிளாக ஸ்நாக்காகவும் நம்ம ஈவினிங் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்காக தான் போட்டேன். பாருங்கள், அந்த சாவித்திரியோட ரெசிப்பியை நம்மளும் செஞ்சு என்ஜாய் பண்ணுவோம்.